Lancia FNL ட்ரைனிங் சென்டர் சார்பாகவும் அனைத்து ஆம்னிபஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன் அவர்கள் சார்பாகவும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஹோல் இதுவே எப்படின்னா ஒரு அந்த ஆம்னிபஸ் அசோசியேஷன் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு ஆஃபீஸ் பேரன்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தோம். 2 மாதம் இருக்கும், 2 months இருக்கும். ஒரு இதில் we have to meet ஒரு அரேஞ்ச் பண்ணி அதில் எமினேட் ஆனது தான் இந்த டிரைவர்ஸ் அப்பாயிண்ட் இது பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது. இது ஆல்ரெடி TFSC இஸ் இன்வால்வ்ட் இன் ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் we have already empaneled as a green channel partner. We are doing so many other things. இது ஒரு சான்ஸ். இது டிரைவர்ஸ் ஆர் ஆல்சோ காட் இன்வால்வ் பிகாஸ் தே were so much interested. They wanted to do it immediately. We said why not we take it in the training of empowering this drivers. And அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு தேவை என்னென்னா there are so many things. இப்போ எந்த ஒரு இடத்துல போனீங்கனாலும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிறது தான். இது நாட் ஒன்லி டிரைவர், யூ நேம் எனி இண்டஸ்ட்ரி இட் இஸ் லைக் தட். அதே நேரத்தில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் எனக்கு என்ன சார் வேலை இல்லை, இந்த கேப் இஸ் அ மேஜர் இஷ்யூ. அதாவது நான் செய்ய வேண்டிய எனக்கு தகுதி இருக்குது, ஆனால் அந்த தகுதி வந்து வேலை அந்த ஒரு நிறுவனத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு நான் அவங்கள கேட்டால் இவங்களுக்கு அந்த விதமான ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோடது. இவங்களுக்கு நான் இன்னும் திரும்பவும் இவங்களை ட்ரெயின் பண்ணி இது பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. தெர் இஸ் அ கேப், ஸ்கில் கேப்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக தான் தமிழ்நாடு இதில் அரசாங்கம் வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நிறைய ஒரு ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறாங்க. அதில் நான்முதல்வரில் வந்து பிளேஸ்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நாட் ஓன்லி ஸ்கில்லிங், அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த இது பண்ண அதில் வந்து ஒரு சான்ஸ் மீட்டிங் வித் ஓனர்ஸ் அசோசியேஷன் அன்றைக்கி we decided yes we will do it அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்னமும் நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது that we will do it today. ஃபஸ்ட் இது இமீடியட்டாக வந்து டிரைவர்ஸுக்கு வந்து ஜாப் மேலே பண்ணி அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் இது வந்து இது பண்ணுறதுக்காக இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்பெஷலி ஆட்டோ ஸ்கில்ஸ்லேருந்து இவர் வந்திருக்காரு, செசில் வந்திருக்காரு. ஐ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன் டுடே. அண்ட் மிஸ்டர் ஸ்ரீகாந்த் இது அவர் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் இன் 3D டெக்னாலஜி and who has been definitely he is going to be involved in the assessment of this and the driver training இது பண்ணி உங்களை அசஸ்மெண்ட் பண்ணி எஸ் இவங்க they are eligible for the job அப்படின்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணி கவர்மெண்ட்லேருந்தே அந்த ஒரு இது கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. இது வெறுமனே சும்மா ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்தே அந்த அத்தாட்சி நமக்கு அந்த இது கிடைக்கும்போது நமக்கு எங்கே போனாலும் இது நாட் ஓன்லி இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வேலை கிடைக்கிறது ஒன்றுங்கிறது இல்லாமல் இங்கே மட்டும் இல்லாமல் we can get further development even overseas. அந்த இதுக்கெல்லாம் கூட நம்ம இது பண்ண முடியும், சான்சஸ் ஆர் மோர். அதுவும் நாங்கள் வந்து அடுத்தபடியாக வந்து எடுத்து அதை வந்து இந்த ஓவர்சீஸில் எப்படி நமக்கு நிறைய தேவைகள் இருக்குது ஓவர்சீஸில், அங்கே வந்து இன்னொன்று நம்ம சம்பளமும் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங் பண்ணி அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணுங்கிறது ஒரு ஃப்யூச்சர் பிளான். வித் திஸ் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. அதனால் ஐ தேங்க் த ஆர்கனைசர்ஸ் அசோசியேஷன் அண்ட் ஐடிகே அவர் எஸ்பெஷலி ஹி ஹஸ் பீன் இன்வால்வ் இன் அவங்கள வந்து கோஆர்டினேட் பண்ணி ஃபர்தர் நிறைய ட்ரைனிங் எல்லாம் ஹி ஹஸ் பீன் டூயிங் இட். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அண்டு இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அளவில் இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஆயிரக்கணக்கான பேர் இதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணுங்கிறது தான் நம்மளோடது. நிச்சயமாக அது நடக்கும். நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக எங்களுடைய சங்கத்தின் தலைவர் திரு இளங்கோவன் அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்க திரு பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் அவர்களையும் எங்களுடைய சங்கத்தின் சேர்மன் அவர்களையும் அழைக்கிறோம்.
இந்த விழாவை இவ்வளவு சீக்கிரம் ஒரு வாரத்துக்குள்ள நாங்களே எல்லாமே முடிவு பண்ணி நாங்கள் வந்து சாரை வந்து பார்த்தோம். சாரை பார்த்துட்டு ஜோசப் சார் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு நல்ல லிங்கு கிடச்சி. இதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு ஃபேன்சியாக மற்ற இதோடு சேர்ந்து செய்யும்போது பல வழியில் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். எங்கிட்ட வந்து இப்போ எஸ்பிஎல்டி ஒரு 900 பஸ் ஓடுது. எல்லாமே கம்பெனி வண்டி ஓடுது, டூர் வண்டி ஓடுது, ட்ரிப்பு வண்டி ஓடுது. அது மாதிரி எங்கள் ஃபவுண்டர் தான் ஆரம்பத்திலேருந்து இதை எப்படியாவது நல்லா நடத்தி மேன்மேலும் இந்த சங்கத்தை வந்து வளர்த்து பல வழியில் நம்ம நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. எங்கள் ஹானரபிள் பிரசிடெண்ட் அண்ணன் பொன் பாஸ்கரனை வந்து எல்லாருக்குமே ஒரு நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். அது மாதிரி பங்காளி அவர் மெய்யப்பன், அவர் சிஓ, அவர் கிட்டத்தட்ட அவர் 44 வருஷமாக நானும் அவரை ஒரே இடத்துல ஜேர்னி பண்ணியிருக்கோம். ரெண்டாவது அவர் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட என் ஆஃபீஸில் வந்து உட்காருங்க பங்காளி, நீங்கள் வந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்மளுக்கு வந்து கீழே நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி வந்தாலும் இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன் அப்படின்னா அதை இறைவன் கொடுத்த வரம் தான். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு நிறைய லிங்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு வந்து ஓட்டுநர்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். நாங்கள் பஸ்ஸு ஓனராக இருக்கிறது பெருசு கிடையாது, ஓட்டுநர் தான் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும். ஓட்டுநர் அடி தான் 75%, நாங்கள் வந்து ஒரு 25% தான். நாங்கள் முதலீடு பண்ணி என்ன பண்ண முடியும்? உங்களை நம்பி அனுப்புகிறோம். நீங்கள் அந்த கஸ்டமரை வந்து நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதுபடி தான் திருப்பி எங்கிட்ட வருவாங்க. அப்போ நாங்கள் உங்களை நம்பி தான் முழுசாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். அதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது மாதிரி எப்போவுமே உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஒரு தொழிலாளிக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அதை செய்வோம். இப்போ அண்ணன் வந்து எஸ்பிஎல்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 டிரைவர் அவர்கிட்ட மொத்தத்தில் 2000 டிரைவர் இருக்காங்க. அவர் இன்னமும் டிரைவர் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ எங்களுக்கும் டிரைவர் தேவைப்படுது. அப்போ டிரைவர் தேவைப்படும் போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒழுக்கத்தோட எங்கள்கிட்ட டூர் வண்டி இருக்குது, ஸ்பேர் ரூட் பஸ் இருக்குது, ஆம்னி பஸ் இருக்குது, கம்பெனி பஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்து பயன்படலாம். அப்போ எங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரும்படி கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். அடுத்தபடியாக என்னுடைய ஹானரபிள் பிரசிடென்ட் திரு பொன் பாஸ்கர் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு நினைவு பரிசை அளிக்க மிஸ்டர் சிசில் சார் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்போம். தமிழ்நாடு அரசின் மூலமாக டான்ஸ்கி என்ற அமைப்பை அமைத்து ஆல் ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷன் மூலம் நம்மை அனைவரையும் இங்கு இந்த சபையில் அமர்த்தியிருப்பது பெருமையாக இருக்கிறது. இந்த கூட்டத்தை ரொம்ப ஷார்ட் டைமில் இதை ரெடி பண்ணாங்க. அதனால் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட பண்ண முடியல. மத்தியானம் லன்ச் மட்டும் தான் எங்களால் பண்ண முடிந்தது. அதனால் கூட்டம் முடிஞ்சு போகும்போது மத்தியானம் லன்ச் எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக எல்லாம் சாப்பிட்டு போகணும். முதல்ல அதை நான் சொல்கிறேன். அசோசியேஷன் சார்பாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஆல் ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதை முக்கியமாக இந்த கூட்டத்தை நடத்துறதுக்கு காரணம், அதுவும் முன்னாள் படை வீரர்கள், இராணுவத்தில் பணியாற்றினவங்க, நம்ம நாட்டை காப்பாற்றினாங்க. இப்போ பணம் போட்டு முதலாளியாக இருக்க எங்களை மாதிரி பஸ் ஓனரை காப்பாற்றுறதுக்காக இங்கே நம்ம எல்லாரும் கூட இருக்கோம்.
எங்களை காப்பாற்ற வந்தவங்கள மரியாதையாக நாங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களை எங்கள் கூட சரி சிரமமாக உட்கார வச்சு இந்த விழாவை நடத்துகிறோம். அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும், நம்ம இராணுவத்தில் பணிபுரியும் போது மட்டும் மரியாதை இல்லை, தமிழ்நாடு அரசும் நமக்கு மரியாதை செய்யுது, டான்ஸ்கி மூலியமாக மரியாதை செய்யுதுன்றதை இந்த இடத்துல தெரிவிக்கிறோம். பெரும்பாலும் டிஃபென்ஸில் பணியாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே அவங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமப்படுவாங்க. அதெல்லாம் கருத்தில் கொண்டு டான்ஸ்கி கரெக்டாக இராணுவ வீரர்களை படை வீரர்களை செலக்ட் பண்ணால் இந்த விஷயத்தை ரொம்ப டிசிப்ளினாக கொண்டு போக முடியும். ஏன்னா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது தான் ரொம்ப சிரமமான விஷயம். சாதாரணமாக இப்போ வர்ற பிள்ளைங்களோ இல்லை வர்ற ஜென்ரேஷனோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயம். பணம் காசு எல்லாரும் சம்பாதிச்சிடறோம். அவங்களுக்கு மனித நேயமும் டிசிப்ளினும் கற்றுக் கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால தான் டான்ஸ்கி என்ன பண்ணியிருக்குன்னா கரெக்டாக அவங்க இராணுவ வீரர்களை செலக்ட் பண்ணி எங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உண்டான ஆவணங்களை பண்ணியிருக்காங்க. இதில் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. மேலும் இது டான்ஸ்கி மூலியமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மேலும் எங்களுக்கு ஆதரவாக இருந்து நிறைய விஷயங்களை எங்களோட கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி எங்களுடைய குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐடிக்கு நம்ம சார் ஜோசப் சார் இதை எப்படியான நல்லபடியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்தாரு. விடாமல் நாங்களாம் பயங்கர சோம்பேறி. பஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னதான் கஷ்டம் இருந்தாலும் காலையில் முடிவு பண்ணிருப்பான், 8 மணிக்கு தான் இருப்பான், நைட்டு லேட்டாக போடுவான், இப்படி தான் இருப்பான். ஆனால் எங்களை விடாமல் ஃபாலோ பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி இவ்வளோ தூரம் எங்களை எல்லாருமே அசம்பிள் பண்ணது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் ஒரே மேடையில் எல்லாருமே பார்க்குறது அதை விட பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம அமைப்பை நடத்தணும் அப்படின்னா இந்த அமைப்பை ஆரம்பித்தது அண்ணன் பாண்டிய அண்ணன் தான் ஃபவுண்டராக இருந்து ஆரம்பித்தாங்க. இதை ஆரம்பிக்கும் போது அவர் ரொம்ப நிறைய போராட்டங்களுக்கு நடுவில் தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தாங்க. ஆல் ஆம்னி பஸ்ஸஸ் ஓனர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அசோசியேஷனை அமைச்சு எங்களை மாதிரி எல்லாருமே சேர்த்து எங்கள் கூட போராடி அவர் சங்கங்களை நடத்தி கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் போராடி நிறைய ப்ரெஸ் மீட் கொடுத்து நிறைய விஷயங்களை போராடி நம்ம சங்கத்தை உருவாக்கினார். இதுக்கு பார்த்தீங்கன்னா பலமானவராக இருந்தவர் நம்ம எஸ்பிஎல் இளங்குவன். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ எங்களுக்கு சிரமம் வந்தாலும் அவர் ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் பண்ணணும், எங்களுக்கு இம்மிடியேட்டாக எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டோம்னா உடனே அவர் ரிசர்வ் பேங்க் மாதிரி எங்களுக்கு உடனே எவ்வளோ வேணும், ரொம்ப உயிர் எடுக்கிறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் என்ன கேட்டோமோ அதை விட ஜாஸ்தி கொடுத்து எங்கள் அசோசியேஷனை ரொம்ப வளர்த்து கொண்டு வந்தார். இது மாதிரி இப்போ பொறுப்பேற்ற இளங்கோவண்ணா பார்த்தீங்கன்னா புதுசு அவரும் செக்ரட்டரி அவங்களும் 2 பேரும் புதுசாக நிறைய விஷயங்களை நம்ம அசோசியேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. மேலும் அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வேண்டிப்போ உடல் ஆரோக்கியம் கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் ஒன்றா சேர்க்கறது அண்ணன் மகேந்திர அண்ணன் தான். அவர் பார்த்தீங்கன்னா 16 வயசு பையன் மாதிரி இங்கே ஓடுவார், அங்கே ஓடுவார், நல்லா பண்ணுவார், இதை பண்ணுவார், என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனால் கூட்டத்தை சேர்த்துருப்பாரு. ஏன்னா எத்தனை மணிக்கு வரணும், ஆனால் நீங்கள் 9 மணிக்கெலாம் வந்துருக்கணும். 11 மணி 10 மணி மீட்டிங்கு 9 மணிக்கெலாம் வந்திருக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும் யார் யார் எந்தெந்த டயத்தில் மூவ் ஆகுன்னு எல்லாருடைய பல்ஸும் அவர் கையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோன்னா இவ்வளவு சிரமங்களுக்கு நடுவில் இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் ஒரு கவர்மெண்ட் டான்ஸ்கி அமைப்பு மூலியமாக இந்த நம்மளுடைய அமைப்பை முன்னிறுத்தி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப பெருமையாக இருக்குது. மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எங்களுடைய சங்கத்தின் சேர்மன் திரு டி இளங்கோவன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவருக்கு நினைவு பரிசுகளை தர திரு டாக்டர் நான் முதல்வர் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு சார்லஸ் அவர்களை அன்புடன்
வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி என்னோட உரையை தொடங்குகிறேன். தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்பாகவும் டிஎஃப்எஸின் சார்பாகவும் மற்றும் ஆல் ஆம்னிபஸ் அசோசியேஷன் சார்பாகவும் ஐடிகே சொல்யூஷன் சார்பாகவும் நடக்கும் என்ற முன்னாள் படை வீரர்கள், முன்னாள் துணை படை வீரர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களுக்கான இலவச சிறப்பு பயிற்சி முகாமுக்கு கலந்து கொள்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி இருக்கிறோம். எங்கள் ஆல் ஆம்னிபஸ் அசோசியேஷன் சார்பாக சொல்ல வேண்டிய விஷயத்தை எங்களுடைய திரு அண்ணன் பொன்பாஸ்கர் அவர்கள் விவரமாக சொல்லிவிட்டார், திரு இளங்கோன் அவர்களும் சொல்லிவிட்டார். அதனால் அதை அசோசியேஷன் பற்றி பேச விரும்பல. பட் எனக்கு முன்னாடி சார் பேசும்போது, மோகன் சார் பேசும்போது, இன்றைக்கி ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது நிறைய, அதுமாதிரி டிரைவருக்கும் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னு சொன்னார். பற்றாக்குறை என்பது அவங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பொறுத்து தான் இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு திட்டம், தமிழ்நாடு நான் முதல் திட்டம். அதில் இலவச பயிற்சி முகாம் டிரைவர் ஓட்டுநர்ஸ்க்கான ஒரு பார்ட்டு தான் ஓட்டுநர் பயிற்சி. அதை டான்சியா மூலயமா அரசாங்கம் பண்ணுது. இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் எனக்கு ஆல் ஆம்னிபஸ் ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது அழகாக சொன்னார். அப்போயும் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சது, இமீடியட்டாக ஏற்பாடு பண்ண தான் நான் சொல்லிட்டோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மீட்டிங் வந்துட்டு எல்லாருமே சொல்கிறேன், நான் டைம் எடுத்துக்க விரும்பலை. பட் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறோம், இதன் மூலமாக எடுக்கக்கூடிய அத்தனை ஓட்டுநருக்கும் எப்படி மிலிட்ரியில் உங்களுக்கான டிசிப்ளினோ மிலிட்ரியில் உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும், அத்தனை பெனிஃபிட்ஸும் ப்ரைவேட்லேயும் இருக்குன்றது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜென்ரலாக எக்ஸர்வீஸ்லாம் வரவங்களாம் நல்ல பதவியில் இருக்கிறவங்க, கர்னல் ஜெனரலாம் ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸில் போய் சேர்ந்துருவாங்க. பட் சிவிலியன்ஸு கீழே இருக்கிறவங்களாம் பெரிய வேலைக்கு போய் சேர முடியாது. ஸோ அதுக்கான வாய்ப்பு இது. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மேலே வரும்போது இன்னொரு அடுத்த உங்களுக்கு அடுத்த வாழ்க்கைக்கான பயணம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உள்ளே வரும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிசிப்ளினாக வருவீங்க. ஏற்கனவே ஒரு கம்பெனி ஒரு கம்பெனிஸ் பண்ணுவோம். நீங்கள் 2 பேரும் சேரும்போது அந்த கல்ச்சர் வந்து மாறும். உங்களை அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த நிறுவனமும் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் சொன்னார். ஸோ எங்களை பொறுத்தவரையிலும் எப்படி ஒரு மிலிட்ரி வீரரை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிரைவர்ஸும் மெயின்டைன் பண்ணுறது அண்ணன் பொன்பாஸ்கர் அழகாக சொல்லிட்டாரு. உங்களுக்கான தகுதிகள் அழகாக வழங்கப்படும். இன் ஃபியூச்சரில் மேலை நாடுகள் இருக்கிற மாதிரி டிரைவர்ஸும் குரூ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேப்டன் சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும் என்பதை உறுதி கூறுகிறேன். ஸோ எப்படி நீங்கள் உங்களை மாற்றிக்க போகிறீங்க, எப்படி யூனிஃபார்மாக இருக்க போகிறீங்க, எப்படி நடந்துக்க போகிறீங்கன்ற வச்சு தான் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருக்கும். எங்களை அவங்க சொன்ன மாதிரி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1100 டிரைவர் இருக்காங்க, எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. அதனால் நல்ல வாய்ப்பு. ப்ரைவேட்டுன்றது இனிமேலாம் முன்னெல்லாம் ஒரு ப்ரைவேட்டில் வேலை செய்யறது கஷ்டம். இன்றைக்கி ப்ரைவேட்லாம் எல்லா வசதிகளும் ப்ரைவேட்டில் இருக்குது. இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய விஷயத்தையும் டான்சியாக நடத்தக்கூடிய பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாய்ப்பை 2வது வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கூறி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். Good afternoon to all of you. So I'm glad to be here. Actually, as a chief guest on behalf of Mr. Rajkumar, who was supposed to be here. He's the project director for TNSDC. I'm representing him, and as a representative of the government of Tamil Nadu, I'd like to present a few things to you. So it's an honor to be here and be part of this drive that has been planned for the recruitment of ex-servicemen as bus drivers. These are not ordinary bus drivers, these are omni bus drivers. They're supposed to be taking people and goods from city to city across the state of Tamil Nadu and probably even beyond the borders of Tamil Nadu. So I'm really excited to be here, and I'd like to congratulate the All Omni Bus Operators Association and TANSIA for organizing this collaborative effort. It's a great opportunity to provide employment to people who've served the country in the past. They've protected our borders, and now they're going to be protecting the people that they'll be carrying and also the people on the roads. So it is
an opportunity to create meaningful careers for people who are ex-servicemen. Generally, it is seen that ex-servicemen get employment after their service as security officers, but that's a very limiting view to looking at ex-servicemen. I think there is so much of scope for these ex-servicemen who have led a life of discipline to be able to now bring in that discipline into careers such as handling precious lives while they are mobile. The role of the bus drivers in our society cannot be overstated. They are the backbone of a public transport system. We know that the accident rate in Tamil Nadu is very high. It's one of the highest in the country. And I'm sure this kind of an effort would play a very crucial role in bringing down that accident rate. So it's a job which comes with a high responsibility and requires very high level of skilling and requires high level of discipline. Also, as the transport sector is evolving and as the buses that get operated are getting enhanced in terms of technology, there is need for higher compliance, there is need for stricter safety standards, and also the demands from the people who operate these buses, the expectations are going to be very, very high. So I'm glad that these vacancies are going to be filled by people who serve their country. And as a member of the skilling ecosystem, I'm glad that the priority is being given to this sort of skill set being developed. So it's not only about giving jobs to people, it's also about skilling people and creating a safer work environment and also a safer community for all of us. And here I would like to bring in the aspect of continuous learning. While TANSIA FNF would provide a short training to these people who will become bus drivers, but that's not the end of the learning. I believe the learning has to be continuous and regular, and as Mohan sir was also saying that there are opportunities overseas also. So as a career progression, we believe that if the people who get employed continue their learning, there are going to be tremendous opportunities in the future as well. So I wish that this recruitment drive goes well, and we have many people who benefit from this, and the bus owners association also benefits by getting people to run these, operate these buses, and the people who get employment, they see a benefit also in terms of prosperity and a regular job for them to be able to take care of their families. And the candidates who will be participating in this, I wish them the very best. And I hope and pray that this effort would not only happen in Chennai but would happen in other locations as well, so that the people from those locations also benefit. So on that note, I wish you all the very best, and thank you very much for this invitation and this gesture. Thank you very much. அடுத்தபடியாக முன்னாள் சீருடை பணியாளர்கள் நிபுணர் திரு பெருமாள் அவர்களை நம்மோடு கருத்துக்களை பகிர்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி நினைவு பரிசை வழங்க திரு இளங்கோவன் அவர்கள். இந்த சிறப்பான ஏற்பாடு தமிழக அரசுக்கு கோடி கோடி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தமிழ்நாடு ஸ்டேட் வந்து அப்புறம் டிஎஃப்சிசி அப்புறம் ஓம்னி பஸ் அவங்க தான் மெயின் ஹீரோ. நிஜான வாழ்த்துக்கள் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கு, நிஜான வாழ்த்துக்கள். ஐடிக்கு அப்புறம் இந்த வேலைக்கு வந்து எனக்கு நிறைய கொடுத்து எனக்கு கால் செய்யறவங்களுக்கு என்னுடைய ஆத்மாத்மான நன்றிகள். எல்லா நாடுகளும் சார்பாகவும் தொழிலாளர்கள் சார்பாகவும் கோடி கோடி நன்றிகள். ஐயா என்னுடைய எம்பி இல்லையா இந்த வாய்ப்பு வந்து நீங்கள் தமிழ்நாட்டு முழுவதும் நான் கொண்டு போய் செய்யறதுக்கு தயாராக பண்ணுங்க. நிஜமான தீர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராணுவமும்
துணையாளர்களாக வருவாங்க. அது எல்லாமே சேர்ந்த அது எல்லாம் பெல்ட் கட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில. அதுக்கு அடுத்தபடியாக வந்து எங்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் தான். ஆனால் ஒரு பெரிய காப்பு கொடுத்துருக்கோங்க. நாங்கள் வந்து எல்லையில இருந்து மக்களை காப்பாற்றிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இங்கே மக்களை காப்பாற்றுறீங்க. உண்மையில யாருக்கும் குறைச்சி மதிப்பிட்டாதீங்க. டிரைவர் அப்படின்ற மாதிரி குறைச்சி மதிப்பிட்டாதீங்க. குறைச்சி யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா எங்களுக்கு நிகராக ஒரு டியூட்டி பார்க்குற ஒரே ஆள் யாருன்னா இந்திய எல்லைக்கு அழுக்கக்கூடிய டிரைவர் தான். கண்ணு முடிச்சு கன்ஃபார்மா இல்லையா? அது ஒரு பெரிய பிளான் பண்ணுங்க. இப்போ இந்த எம்பிஏ மற்ற அசோசியேட் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து ஒரு இதில் வந்து ராணுவம் தொழிலாளம் பார்த்தா சங்கம் ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு. எல்லா சங்கங்களுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சீக்கிரமா சார்லஸ் சாருக்கும் ஐயாவுக்கும் நான் தகவல் கொடுத்துருவோம். சோசியல் மீடியாவில் அதை மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிலையும் ஒரு 5000க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கும். கட்சி ராணுவத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு 5000க்கு மேலே மெம்பர் இருக்கும். எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருவோம். துணை ராணுவம் ராணுவ சங்கம் எல்லாத்துக்கும் தகவல் கொடுத்துருவோம். என்னுடைய அழைப்பு வந்து என்னுடைய குழந்தைகள் திரு சிவா அவர்கள் அவங்க தான் வந்து எல்லாரும் சோசியல் மீடியாவில் அவங்க தான் பண்ணுறாங்க. நாங்கள் 2 பேரும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்திருக்கோம். இந்த விஷயத்த எப்படி 38 மாவட்டத்துக்கு நான் வந்து உடற்பயிற்சி பயிற்சி இலவசமாக ஒதுக்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி நிச்சயம் இந்த முன்னாள் படை வீரர்கள் தொழிலாளர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பேன். நிச்சயம் நிறைய பேர் நீங்க எதிர்பார்த்ததோட தாண்டி தரேன் சார். ஏன்னா எப்படி நீங்க 2000-3000 பேருக்கு வேலைக்கு போவீங்களோ இன்னும் நான் வந்து செக்யூரிட்டி பணியை தரவா சொல்றேன். நான் தான் சார் சொன்னாங்க பாதுகாப்பு பணி தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகாப்பு பணியிலிருந்து சீக்கிரமா அவங்க வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு பிரைவேட் செக்டர்ல சிறப்பாக ஊதியத்தை கொடுத்து நிச்சயம் அவேர்னஸ் கொடுத்து நாங்கள் ஃபாலோ பண்றோம். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மற்றும் தமிழக அரசுக்கும் எங்கள் ஐயா எழுதி அப்புறம் வேலை செய்ய உங்கள் கூட்டமைப்பு எல்லாருக்கும் கோடி நன்றிகளையும் வாழ்க்கையும் தெரிவித்துள்ளது. எல்லாரும் உண்மையான ஹீரோக்களை இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் வந்து அனைத்து ராணுவ துறையினர் சார்பாக தலைவருக்கு நன்றி சொல்கிறேன். டிஎன்எஸ்டி மிஸ்டர் ஸ்ரீகாந்த் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். யாருடைய ராஜ்குமார் சார் இன்னைக்கு டிஆர்ஓ வர முடியலனால அவர் சார்பாக ரெப்ரசென்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். நான் வந்து திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஒரு ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்கோம். அண்ட் வெளிநாட்டில் ஒரு 18 வருஷமாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் இந்த பஸ் ஓனர்ஸுக்குன்றது ஒரு பஸ் டிரைவிங் பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷனுடைய டிரைவர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்பிஎல் ப்ரோக்ராம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. விழாவுக்கு வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் ப்ளஸ் சிவில் மிஸ்டர் மோகன் பிரசிடென்ட், மிஸ்டர் பொன் பாஸ்கர் அண்ட் அதர் டிக்னட்டரிஸ் இன் த டேஸ், த ஆர்கனைசர் மிஸ்டர் ஜோசப் அண்ட் சார்ல்ஸ், CEO மிஸ்டர் செந்தில் அண்ட் எக்ஸ்-சர்வீஸ்மென் அசோசியேஷன் எக்ஸ்-சர்வீஸ்மென் இருக்கிற பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு அதாவது இதை வந்து இங்கிலீஷில் வந்து ரெகக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். நான் வந்து திறன் மேம்பாட்டு கழகத்தில் டிஎன் ஸ்கில்ஸில் ஹெட் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணணும்னு சொல்லி சார்ல்ஸ் சார் வந்து கேட்கும்போது டெஃபினட்டாக அது பண்ணலாம். இது வந்து என்ன ஏதோ பண்ணணுன்றான் சொல்லாமல் ஒரு முறையாக பண்ண வேண்டும்ன்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் வந்து இந்த ட்ரக் அண்ட் பஸ் டிரைவர்ஸ் உடைய ட்ராவல். நான் ரொம்ப நாள் வந்து பார்த்துட்டே இருப்பேன், இவங்க ஏன் இந்த லாஸ்ட் லேனில் ஓட்டுறாங்க, ஃபாஸ்ட் லேனில் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கீழே வந்து இப்போலாம் ரோட்லேயே போட்டிருக்கு ஃபாஸ்ட் லேனில் ஓட்டாதீங்க அப்படின்ட்டு. ஸோ எனக்கு இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் என்னென்னா, அந்த ஃபாஸ்ட் லேன்லேருந்து இந்த லாஸ்ட் லேனுக்கு போனீங்கன்னா எவ்வளோ பெரிய உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலையுமே எல்லாருக்கும் பெரிய பெரிய உதவியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் சர்வீஸ்மென் நீங்கள் வந்ததுனால அந்த ஒரு டிசிப்ளின் வரும்ன்றது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்டில் துபாயில் இருந்திருக்கேன் நான் 18-15 வருஷம். ஸோ அதில் எப்படின்னா இந்த ட்ரக் டிரைவர் வந்து லாஸ்ட் லேனில் தான் இருப்பாங்க. அதே மாதிரி UK, ஜெர்மனி, நெதர்லாண்ட்ஸ் எல்லாத்துலேயும் பயணிச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் அவங்களுடைய முள் வந்து அந்த லோ ஹேங்கிங் பஸ்ஸில் வந்து
100 கிலோமீட்டர் தாண்டாது, 180 தாண்டாது, அப்படியே நிற்கும், ஒரே ஸ்பீடில் தான் போகும், அண்ட் லாஸ்ட் லேனில் தான் இருப்பாங்க, அண்ட் டெஸ்டினேஷனும் கரெக்டாக போவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த லாஸ்ட் லேனில், இந்த ஃபாஸ்ட் லேனில் இருக்கிற கார்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட பெட்ரோலும் சேவ் பண்ணுவாங்க, பிரேக்கும் பண்ண மாட்டாங்க, ஸ்டாண்டாக போயிட்டு இருப்பாங்க, அண்ட் எல்லாருக்குமே அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது. ஸோ ஆக்சுவலாக ஒரு டாப் டிரைவர்ன்ற ஒரு அசோசியேஷனோட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு வீடியோவும் வந்து உருவாக்கியிருக்கோம். இது எங்கள் தமிழ்நாடு ஆட்டோ ஸ்கில்ஸ் மூலிமா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமோட இந்த ஒரு வீடியோவை நாங்கள் வந்து இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராமில் போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 நிமிடத்துலேருந்து 75 நிமிஷம் வரைக்கும் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் டிரைவிங் அந்த 16 மணி நேரம் ப்ரோக்ராம் வந்து வச்சுருக்கிறோம். அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 மினிட்ஸ் 1.25 மணி நேரம் இந்த ப்ரோக்ராம் நடக்கும். இது வந்து அதே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருந்து அந்த நிறைய நாள் வந்து அங்கே வாழ்ந்து இந்தியாவுக்கு ஒரு உதவி பண்ணணுன்ற நோக்கத்தோடு இந்த டாப் டிரைவர்ன்ற இதை பண்ணி அவர் இந்த வீடியோவை தயாரிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ஓட்டி என்னென்ன ஆக்சிடென்ட் நடக்கும்லாம் பார்த்து இந்த வீடியோ பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராமில் நாங்கள் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோன்றதை தெரிவிச்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பற்றி கேட்குறோம். இதை நான் முடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு நொடி 2 நொடி பார்த்தா உங்களுக்கு புரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. இது தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்காங்க, தமிழ்லையும் ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க. ஸோ அதுவும் வரப்போகுது. ஸோ நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த முதல் விஷயம் சொன்னது வந்து இந்த ஃபாஸ்ட் லேனு, அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், நீங்கள் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுக்கே ஒரு உதவியாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். நீங்களே பார்க்கலாம், அது ட்ரக் டிரைவருங்க, ட்ரக்ஸ் எல்லாம் இந்த லாஸ்ட் டைம் ஆக்குபை பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதை தயவுசெய்து பார்த்துங்க. அடுத்தபடியாக வந்து எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு வந்து வெறும் டிரைவர் எஜுகேஷன் மட்டும் நாங்கள் கொடுக்கல. இப்போ வந்து நான் முதல்வன் ஃபினிஷிங் ஸ்கூல் அப்படின்ற ப்ரோக்ராமில் தான் நான் ப்ராஜெக்ட் ஹெட்டாக இருக்கோம். சார் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து ஆட்டோ ஸ்கில்ஸில் 315 ஐடிஐ ட்ரைனிங் சென்டர்லையும் எக்ஸ் சர்வீஸ்மென்க்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லா சென்டர்லையும் ஏசி டெக்னீஷியன், 2 வீலர் டெக்னீஷியன், கேட் கேம், 3D பிரிண்டிங்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விதமான துறையிலும் 1385 ப்ரோக்ராம்ஸ்க்கு எக்ஸ் சர்வீஸ்மென் எலிஜிபிள். நாங்கள் டைரெக்டாக எக்ஸ் சர்வீஸ்மென்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே இந்த லாகின் கொடுத்துருக்கோம். நீங்கள் டைரெக்டாக போய் ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ் சர்வீஸ்மென்ட் கேட்டகரியில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணலாம். ஸோ இது வெறும் டிரைவர் மட்டும் இல்லை, இது ஜஸ்ட் தொடக்கம் தான். இதில் வந்து நீங்கள் எல்லா துறையிலையும், வெதர் இட் இஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ், ஐடி, ஐஓடி, ரொபோட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோமொபைல் ஸ்கில்ஸு, சிஎன்சி ஆப்ரேட்டருக்கு இப்போ எக்ஸ் சர்வீஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா துறைகளையும் வரலான்னு சொல்லிட்டு இந்த சின்ன ஒரு 1 மினிட் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆர்பிஎல் ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்றது மட்டும் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அட்டெண்டன்ஸ், ஆதார் கார்டு, எந்த ஐடி இருக்கோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அசஸர் வரும்போது, அந்த ட்ரெயினர் அசஸர் வரும்போது உங்கள் அட்டெண்டன்ஸ் எடுத்துகிட்டு ஒருத்தருடைய ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு உங்களுடைய அதாவது முன் அனுபவம், ப்ரையர் லேர்னிங் வந்து முன் அனுபவம் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அதை பற்றியான ஒரு கேள்வி இன்ட்ராக்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ தூரம் ஓட்டியிருக்கீங்க, எப்படி ஓட்டியிருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. ஸோ முறையான அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் முறையான அனுபவமாக இருந்திருக்கலாம். அதை திருப்பி அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய வச்சுட்டு அதுக்கு மேலேயே சில டிப்ஸ், இந்த மாதிரி டிரைவர் எஜுகேஷன், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸு, இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு உண்டான வெஹிக்கிள்ஸுடைய ஃபெசிலிட்டிஸு, உங்கள் கேமராஸ் வந்திருக்கு, மிரர் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ இருக்கிற ஸ்கேனியா பஸ்ஸுடைய டெக்னாலஜி என்ன, அதை எப்படி ஸ்விட்ச் தட்டினா இன்றைக்கி கியர் வந்து சின்ன இவ்வளோ தான் கியர் வருது, இவ்வளோ தான் கியர். ஸோ அது ஆட்டோமேட்டிக் நிறைய வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கும் வரப்போகுது. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அந்த ட்ரைனிங்கும் அது கொடுத்துட்டு அதுக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து 16 மணி நேரத்துக்கு முன்னாடி அசஸர் வந்து அசஸ் பண்ணுவாங்க. நாங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தில் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் இருக்கிறதுனால அந்த அசஸ்மெண்ட்டில் வந்து ஒரு 10% தான் வந்து தியரி, அதாவது படிப்பறிவு. மித்த 80% ஸ்கில். அது உங்கள் திறன் எப்படி ஓட்டுறதுக்கு திறன் எப்படி இருக்குன்றதை வண்டியை ஏறி ஓட்டுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். ஸோ உங்கள் 2 ஸ்கேனியா ட்ரக்ஸ் எங்கேயோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இருந்ததுன்னா ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் அசஸ் உங்களை ஓட்ட சொல்லி அதை அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராக்டிக்கல் கேள்வி ஒரு 10% கேள்வி, இந்த வைவான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாய் வழியாக கேள்வி கேட்டு உங்களை அசஸ் பண்ண பிறகு நாங்கள் அதை ரிசல்ட்டை அப்லோட் பண்ணி அது சர்டிஃபிகேஷன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் கொடுக்கும். நான் உங்கள் எல்லாரையும் சர்டிஃபை பண்ணுறது ரொம்ப பெருமை அடைகிறோம். ஸோ இந்த ட்ரைனிங்கை நல்லா பயன்படுத்தி இதை ரெக்கக்னிஷனோட நீங்கள் ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கெத்துன்னு சொல்லுவோம்ல, அந்த கெத்தோடவே நீங்கள் எல்லாரும் டிசிப்ளின் ஓட்டலாம். வாய்ப்புக்கு நன்றி, தேங்க்யூ. வீடியோ ஜஸ்ட்
AOBOAயின் தலைமை ஆலோசகர் மட்டுமல்லாமல் நம்முடைய இது திட்டத்திற்கு இது நாங்கள் இவர்கிட்ட சும்மா ஒரு 6-8 மாத காலமாக தான் நம்ம பயணிச்சுட்ருக்கோம். ஆனால் ஒரு 10-15 வருஷம் பழகின மாதிரியான ஒரு ஃபீலிங் அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருப்பார் நம்மகிட்ட. நம்ம ஏதாவது நேரத்தில் கோபமாக பேசினா கூட அவர் வந்து நம்மளை சமாதானமாக அப்படி போயிடுவார். இவர் தான் இந்த இடத்துல நம்ம நின்று இந்த திட்டங்களை நம்ம ஆரம்பித்து நான் முதல்வன் திட்டத்தில் வர்றதுக்கு மூல காரணம் எங்கள் ஜோசப் சார் தான். அவர் தான் முதலாக திரு சார்லஸ் சாரை வந்து எங்களோட ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் கூப்பிட்டு வந்தார். அப்போ கூட நாங்கள் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அவர் முதல்ல அவர் சொன்னது, நான் எக்ஸ் சர்வீஸ் மேன் எனக்கு டென்ஷன் ஆகி அப்படியே நான் வந்து அட்டென்ஷன் பண்ணிட்டேன். ஏன்னா என்னோடய தாய் மாமன்கள் 7 பேருமே மிலிட்ரிஷன். இன்றைக்கி 3 பேர் அவங்க லைஃப் எல்லாமே 80+ இருக்காங்க. நல்ல சுறுசுறுப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் நல்லா வேலை செஞ்சிட்ருக்காங்க வயல்வெளியில். அதனால் அவர் பார்த்தோன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை சொன்ன உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை, அண்ணன் முதல்ல நமக்கு கிடைக்கிற ஒழுக்கமான ஆட்கள் கிடைச்சி அது போதும். அதுதான் நம்ம பேச ஆரம்பித்ததே. ஸோ இது எல்லாத்தையும் அதுக்கு அடுத்து திரு மோகன் சார் வந்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பயர். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி ஃபயர் வந்து அப்படி ஆகும். அப்படி நமக்கு ஏன் வயசு ஆயிடுச்சுன்னு யோசிக்கும். அப்புறம் சாரை பார்த்த விட நம்ம இன்னும் சின்ன பையன் தான் அப்படி தான் யோசிச்சு ரொம்ப அதிகமாக எங்களை நாங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் ஒன்றும் செய்ய மாட்டோம், அப்படியே அமைதியாக உட்காந்துருவோம். ஆனால் ஜோசப் சார் வந்து ஒரு கீ கொடுப்பாரு, சார்லஸ் சார் ஒரு கீ கொடுப்பாரு, மோகன் சார் வந்து அப்பப்போ எங்களுக்கு வந்து டானிக் கொடுத்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சிடணும், சீக்கிரம் செய்யுங்கன்னு சொல்லி தான் இப்போது நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். இது நம்மளுடைய முதல் முயற்சி. இன்னும் அதிகமாக சார் சொன்ன மாதிரி 3000 பேர் இருக்கிறாங்க, 3500 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து இது இந்த ஃப்யூச்சர் பிளானை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி வந்திருக்கிற ஒரு சிறு கூட்டம்னா கூட இவங்க மூலியம் இன்னும் அதிகமான ஆட்கள் வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எங்கள்கிட்ட நீங்கள் 3000 பேர் கொடுத்தாலும் 3000 பேரை பணியமர்த்ததற்கான தேவைகள் எங்கள்கிட்ட இருக்குது. எங்கள் அசோசியேஷனில் திரு பாக்கியலட்சுமி டிராவல்ஸ் இளங்கோவன் அவர்கள்ட்ட 900 பஸ் இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 வெஹிக்கிளுக்கு மேலே இருக்குது. சின்ன வண்டி இருக்குது, ஸ்டாப் பஸ் இருக்குது, நிறையா இருக்குது. அப்புறம் நம்ம பொன்பாஸ்கர் சார் இருக்கார், எங்கள் சேர்மன் ஹானரபிள் பிரசிடெண்ட்டு. அவங்களும் ஒரு ஜூபிட்டர் ட்ராவல்ஸ் நல்ல பெரிய ரேஞ்சில் வச்சுருக்காங்க. எல்லாருமே 100+ இருக்கிற பஸ்ஸஸ்லாம் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருப்பாங்க, எளிமையாக பழகுவாங்க. எங்களுடைய ஃபவுண்டர் அவரை பற்றி சொல்லணுன்னா, இந்த சங்கத்தை இவர் வந்து இந்த அசோசியேஷனை மிகச்சிறப்பாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுசரித்து எடுத்துகிட்டு கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் அவர் தான் எங்களுடைய முன்னோடி. நாங்கள் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமான பழக்கம், 2 பேரும் 40 இயர்ஸ் கிட்ட பழக்கம் இருக்குது. இதை நாங்கள் சிறு வயதுலேயே இந்த தொழிலுக்கு வந்தோம். எங்களுடைய காலேஜ் நாட்கள் முடித்த உடனே நாங்கள் வந்துட்டோம். அது ரொம்ப இந்த பயணம் வந்து அவர் அதே மாதிரி எங்கள் தலைவர் இளங்கோவன் இவரெல்லாம் நான் ஒரு 40 வருஷம் பழக்கம். நாங்கள் பங்காளி என்று செல்லமாக அழைக்கக்கூடிய எங்களுடைய மூத்த விசுவாசி, மூத்த தலைவர், மூத்த உறுப்பினர் திரு மெய்யப்பன் அவர்கள், அது மாதிரி பலர் வந்து எல்லாம் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், நாங்கள் இருக்கிறோம், நிறைய பேர் இருக்கோம். இதில் பாண்டியன் பற்றி குறிப்பாக சொன்னால், இந்த நான் முதல்வன் அப்படின்ற பேர் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஒரு முதல்வர் நான் முதல்வன் ஏன் வைக்கணும்? அப்போ ஒரு தொழில் முனைவோர் எல்லாருமே நான் முதல்வர். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கிட்ட டிரைவராக வந்தால் டிரைவரை விட பஸ்ஸில் கிளீனர் அவங்கள டிரைவரை ஆக்குவார், டிரைவரை ஓனராக்குவார், அழகு பார்ப்பார். அந்த ஒரு தன்மை வாய்ந்தவர் தான் நம்ம திரு பாண்டியன் அவர்கள். அது இவரால் வாழ்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த பஸ் தொழில் மாத்திரமில்லை, திடீர்னு போய் ஒரு இடத்துல ஹோட்டல் ஆரம்பிப்பார், நீ வாடான்னு கூப்பிட்டு நீ பார்த்துக்கலான்னு நிறைய செஞ்சுருக்காரு. இவரால் முன்னேற்றப்பட்ட ஒரு ஆட்களில் அடியேனும் வருவோம். நாங்களாம் ரொம்ப டாப் லெவலில் இருந்து திரும்ப கீழே வரும்போது என்னை வந்து உயர்த்தினவர் அவர். என் வாழ்நாள் முழுவதும் அவரை மறக்க முடியாது. நான் அந்த மாதிரி ஒவ்வொரு டிரைவரையும் அவர் வந்து நாங்கள் ஒரு கோணத்தில் பார்ப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், அவர் வேறு கோணத்தில் பார்ப்பார். ஒருவனுக்கு திறமை இருந்தால் அவனை இன்றைக்கி உதாரணம் கோயம்புத்தூரில் அப்துல்லான்னு ஒரு பையன் இருக்கான், அவன் ஒரு உதாரணம். மதுரையில் இருக்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போனான்.
ஸோ நான் எப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி தான். அதில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்களோ அந்த உண்மைக்கு ஏற்றபடியான உழைப்புக்கு ஏற்றபடியான முன்னேற்றம் நிச்சயமாக எந்த மனிதனாலும் இல்லை, தெய்வத்தால் நிச்சயமாக கொடுக்கப்படும். நீங்கள் அந்த இதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எனக்கு பேச வாய்ப்பு அளிக்கவில்லை, நான் சொல்லிட்டேன் நிறைய விஷயத்தை. ஏன்னா இது இன்றைக்கி நான் இது கோஆர்டினேட்டராக தான் இங்கே ஸ்டேஜில் நின்னேன். இருந்தாலும் என்னுடைய கருத்துக்களை பகிர ஒரு சமயம் கிடைத்ததற்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போது திரு ஜோசப் அவர்களை அழைக்கிறோம் மேடைக்கு. அவர்களை கௌரவிக்க திரு மோகன் சார் அவர்கள். ப்ளீஸ் சார். Good afternoon, everyone. I think the recruitment of drivers in the program, இதை பற்றி I think all the people எனக்கு முன்னாடி பேசின அனைவரும் ரொம்ப தெளிவாக கிளியராக கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன்ஸு. அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள், இந்த ட்ரைனிங் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றத ஸ்ரீகாந்த் சாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு போல. இன்னொரு முறை ஒரு ரீகேப் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அசோசியேஷன் எதனால் இவ்வளோ பிரசக்தியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்கள் கூட இணைஞ்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, கான்ஸ்டியா எஃப்என்ஆ கான்ஸ்டியா இவங்க இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆகையினால என்னுடைய ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்தேன். பேசஞ்சர் மொபிலிட்டி செக்டார் அப்படின்றது தான் இப்போ இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி செக்டார் சொல்கிறோம். இந்த பயணிகள் இயக்கம் துறையின் கண்ணோட்டம் விரிவாக நான் இப்போ சொல்கிறவங்களுக்கு, சின்ஸ் 2013 AOBOA has been operating. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பயணிகள் டிரான்ஸ்போர்ட் துறை அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பொது போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியமான பகுதிகள் 200க்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் 2000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் கடந்த 10 ஆண்டுகளாக சுமார் 8 லட்சம் பயணிகளை ஏற்று சென்றுள்ளது. ஓகேங்களா? கைதட்டலாம். அடுத்தபடியாக முக்கிய பங்குதாரர்களாக இருக்கின்றோம். எப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தின் பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறோம் மற்றும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் வேலை உருவாக்கம் மற்றும் செல்வத்தை உருவாக்குவதன் மூலம் பங்களிப்பு செய்கிறோம். மூன்றாவதாக நாங்கள் பல வளர்ச்சி காரணிகளில் கவனம் செலுத்துகின்றோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர் சேவை தரம் மற்றும் வசதிக்கான தேவை அதிகரித்து வருகிறது. திறமையான ஓட்டுநர்கள் தேவை, வளர்ந்து வரும் தொழில்நுட்பம், ஈவி தத்தெடுத்து, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி இப்போ நிறைய நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க. அந்த விஷயங்களில் திறமையான மனித வளம் மற்றும் பாதுகாப்பான திறமையான போக்குவரத்து சேவைகளை வழங்குவதன் மூலம் இடைவெளியை குறைக்கின்றோம். ஓகே. அடுத்தது இயக்க மேலாண்மை. தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒரு பெரிய பேருந்துகளை நிர்வகித்தல் இந்த அசோசியேஷன். ஓட்டுநர் பயிற்சி இப்போ நம்ம எடுத்திருக்கோம், இதுக்கு முன்னாடியும் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே சிறப்பாக எக்ஸர்விஸ்மென், ஹோம்கார்ட், பிஎஸ்எஃப் அந்த செட்டப் இப்போ டிஎன்எஸ்டிசிஎம் கான்ஸ்டோட இணைந்து நாம் பண்ணிட்டு இருக்கோம். பாதுகாப்பு இலக்கம் மற்றும் வாடிக்கையாளர் சேவை ஆகியவற்றில் ஓட்டுநர்களுக்கான வழக்கமான பயிற்சி அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். ஒத்துழைப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா, இணக்கம் மற்றும் வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக பல்வேறு அரசு மற்றும் தனியார் துறை பங்குதாரர்களுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இது மட்டும் இல்லாமல் பங்குதாரர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க, டாடா மோட்டார்ஸ் அந்த மாதிரி, அசோக் லேலண்ட், வோல்வோ, அவங்களோடலாம் இணைந்து நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். நான் நேற்றுக்கு மகேந்திரன் அவர்கிட்ட பேசிட்டு கூட எங்களுடைய ஓட்டுநர்களுக்கு ஃப்ரீயாக ஐ செக்அப் அண்ட் கிளாஸஸ் ஃப்ரீயாகவே வழங்குறதுக்கு டாடா ஐ கம்பெனியில் பேசியிருக்கோம். அது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர்த்து மருத்துவ முகாம்கள் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கோம். சமூக கவனம்,
முன்னாள் படை வீரர்களுக்கான வேலை உருவாக்கம் மற்றும் பயிற்சி திட்டங்கள் உட்பட சமூக பொறுப்புக்கான அர்ப்பணிப்பு அதில் வந்துட்டு நாங்கள் இப்போ முனைந்திருக்கிறோம். இது சக்சீட் பண்ணுவோம். மோகன் சார் வந்து இப்போ ஷாலோ போகிறப்போ என்கிட்ட ஒரு டார்கெட் கொடுத்துருக்காரு. 6 months 1000 people அப்படின்னு ஒரு டார்கெட் கொடுத்தாரு. ஸோ அதை நம்ம நிறைவேற்றுவோன்ற நம்பிக்கை இருக்குது. பெத்த பெருமாள் சார் அவருடைய ஒரு சப்போர்ட்டில் அது நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ஓகே, இப்போ இந்த ஆர்பிஎல் திட்டத்தின் கண்ணோட்டம். ஓகே, இது என்ன? இப்போது எல்லாரும் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சில கன்ஃபியூஷன் இருக்கலாம், சில கேள்விகள் இருக்கலாம். நான் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் படுத்துகிறேன். ஆட்டோமொபைல் துறையில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களால் பயிற்சி நடத்தப்படும். இது முதல் பாயிண்ட். எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸ்ரீகாந்த் சார் காட்டினாரு, யூஎஸ்லேருந்து வர போகிறாங்க, யூஎஸ்லேருந்து அந்த ட்ரைனர்ஸ் இருக்க போகிறாங்க. மற்றும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாருதி ஏபிடியின் எக்ஸ் ஜிஎம் திரு ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு இல்லை, அவர் வேற ஒரு வேலையாக இருக்கார். அவர் உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. அதை தவிர்த்து முன்னாள் எம்டி தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் திரு சிங்காரவேலன் ஃபார்மர் எம்டி ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அவரும் வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரைனிங்கில் கொடுக்க போகிறாங்க. அதை தாண்டி நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்கள் அதில் அந்த ட்ரைனிங் எந்த மாதிரி இருக்கும் இவங்களோட சேர்ந்து என்னோட பங்களிப்பு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு டெக்னாலஜி எங்கே வருது, சாஃப்ட்வேர் எங்கே வருது, இந்த சிஸ்டம் சொன்னால் ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் வந்து கிளியர் தான், அது எப்படி இதாக ஒர்க் ஆகுது, அது அந்த புரிதல் இருந்துட்டா. ஏன்னா சார் முன்பாஸ்கர் சார் சொல்கிறப்போ நீங்கள் ரொம்ப முக்கியம் எங்களோட இதில். இவர் அதே தான் சொன்னார், இளங்கோ சார் அதே தான் சொன்னார். இப்போ அதே மாதிரி அந்த பராமரிப்புன்னு இருக்குது, வெஹிக்கிள் பராமரிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எப்படி கரெக்டான கியரில், கரெக்டான ஸ்பீடில், கரெக்டான லேனில் ஓட்டுறப்ப தான் நிறைய மைலேஜ் கிடைக்கும், நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும், சேவிங்ஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து ஏர்னிங்ஸ் இருக்குதோ இல்லையோ, சேவிங்ஸ் பண்ணாலே ஏர்னிங்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சேவிங்ஸ் பண்ணுறதுக்கான அது எப்படி வண்டியை வந்து கரெக்டாக பராமரிக்கணும், எப்படி ஒரு வண்டியினுடைய குணம் என்ன, அதனுடைய இது என்ன, டயர் ப்ரெஷர் என்ன. இங்கே நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் அவங்க வந்து அனுபவசாலிகள். ஒரு 100 வண்டி வச்சுட்டு இது பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பல வருஷமா. ஸோ அவங்க எல்லாரும் அவங்களோட இன்புட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இதில் வரப்போலாம், டைரெக்டாக வேலைக்கு வரப்போ. ஓகேங்களா? அடுத்தபடியாக இந்த பயிற்சி வந்து 3 நாள், 2 நாள் தேரி இருக்கும், கடைசி நாள் வந்துட்டு அசஸ்மெண்ட் இருக்கும் நீங்கள் படித்தது. இந்த பர்டிகுலர் இதை வந்துட்டு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் டிஎன்எஸ்டிசி அனைத்து ஆர்மி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்கம் AOBOA இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுன்னு உள்வாங்கிக்கிங்க. உடன் இணைந்து இந்த சிறப்பு பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போஸ் டான்ஸ்டியா FNF சர்வீஸ் சென்டர் அவங்க தான் வந்துட்டு இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸு, அவங்களோட இணைந்து நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரைனிங் உங்களுக்கு வழங்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இறுதி மதிப்பீடு டிஎன்எஸ்டிசி டான்ஸ்டியா FNF சேவை மையம் மற்றும் ITK அவங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து பயிற்சி கூடாரங்களாக நடத்தப்படும். இதில் 2 டைப் ஆஃப் ட்ரைனிங் இருக்குது உங்களுக்கு. ஒன்று கோட்பாடு பயிற்சி, ரிலேட்டட் தியரி. ஓகேங்களா? இந்த ரிலேட்டட் தியரி டோட்டலாக 2 days 16 hours 8 hours இருக்கும். அதில் வந்துட்டு சார் சொன்ன அந்த சில விஷயங்கள் உள்ள வரும். அதை தாண்டி வந்து இதில் என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு அப்படின்னா, பாதுகாப்பான ஓட்டுநர் நடைமுறைகள். நான் சொன்ன மாதிரி அது ரொம்ப முக்கியம். பயணிகள் தொடர்பு மற்றும் மேலாண்மை, வாகன பராமரிப்பு, போக்குவரத்து விதிமுறைகள், இணங்குதல், தொழில்நுட்பம். இது ரிலேட்டட் தியரி. ஓகேவா? ப்ராக்டிகல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேரடி நடைமுறை பயிற்சி. நாங்கள் எங்களுடைய 2 ஆம்னி பஸ் டைரெக்டாக நம்ம கேம்பஸில் இருக்கும், ட்ரைனிங் கேம்பஸில் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த வண்டி உள்ள ஏறி எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம். எங்கள் டிரைவர்ஸ் ஒரு ரவுண்ட் எடுத்து போவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நேராக நீங்கள் பார்க்கலாம் என்ன மாதிரி அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றது. அந்த சில சூட்சமங்களாக இருக்கும், சில இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பழகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ கிளாஸ் ரூமில் என்ன ரிலேட்டட் தியரி கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் சந்திக்கிறதுக்கும் அந்த உங்களோட புரிதல் வந்து அதிகரிக்கிறதுக்கும் அந்த ஏற்பாடு வந்து ப்ராக்டிக்கலாகவும் அந்த செஷன்ஸ் வந்துட்டு ஓட்டுநர்கள் வந்துட்டு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது முக்கியமான பாயிண்ட் வரும். ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சேலரி. ஓகே, ஏற்கனவே எங்கள் சேர்மன் மிஸ்டர் இளங்கோ சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்ன நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் மேட்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. பட் அது உள்ளார சில அது என்ன மாதிரி நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு விளக்கம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. பதவின்றது நீங்கள் வந்துட்டு இந்த ட்ரைனிங் முடித்து சர்டிஃபை ஆனவங்களுக்கு இந்த ப்ரொபேஷனரி டிரைவர் பதவி நாங்கள் வந்துட்டு கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுக்கு வேண்டிய உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம்.
ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு 3 மாத தகுதிக்கான பதவி காலம். ஓகேங்களா? இது 3 மாதத்துக்குள்ளார நீங்கள் நல்லா ப்ரூவ் பண்ணணும். நல்லா ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கு வேண்டிய ஊதிய உயர்வு கிடைச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு 3 மாதம் டைம். ஓகேங்களா? அதுக்குள்ளார நீங்கள் ஷேப் அப் பண்ணிக்கலாம் 6 மாதத்துக்குள்ளார. ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சான்றிதழ் பெற்ற பிறகு 3 மாத காலம் அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வழிகாட்டுதல் கீழ் நீங்கள் கோ பைலட்டாக பணியாற்றுவீர்கள். ஓகேங்களா? எடுத்தோம் உங்கள்கிட்ட வண்டி கொடுக்க முடியாது, உங்களாலையும் பேலன்ஸ் பண்ண முடியாது. கோ பைலட்டாக தான் போவீங்க. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பொறுத்து. சரிங்களா? எப்படி ஒரு டிரைவிங் இன்ஸ்பெக்டர் நம்மகிட்ட வண்டி எப்படி கொடுப்பாரோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இங்கே வந்து ஆல்டர்னேட்டாக கூடவே வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுட்டு அப்புறம் அவங்க கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கிய பொறுப்புகள் உங்களோட என்னவாக இருக்கும் அப்படின்னா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை உறுதி செய்தல் கோ பைலட்டாக இருக்கிறப்போ, வாகனத்தின் தூய்மை மற்றும் பராமரிப்பை நீங்கள் வந்துட்டு பராமரித்தல் அது ரொம்ப முக்கியம். நேர அட்டவணைகளை கடைபிடித்தல் அது ரொம்ப முக்கியம் உங்களோடது. சிக்கல்களை புகாரளித்தல் மற்றும் சிக்கலை தீர்ப்பதற்காக நிர்வாகத்துடன் ஒத்துழைத்தல். கரெக்டாக இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், அதை ரிசால்வ் பண்ணணும். அதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் எங்களுக்கும் தெரியும். ரைட்? அப்போது தொழில் பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநரிடமிருந்து மேற்பார்வையாளராக நீங்கள் மாறலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மேலே உயரலாம். இப்போது எங்களுடைய ஃபவுண்டர் வந்துட்டு அவர் திரு மகேந்திரன் சார் சொன்னார், எப்படி வந்துட்டு ஒருத்தரை வந்துட்டு அவர் வந்துட்டு ஓனராக மாற்றினார் அப்படின்னு. சாதாரண வேலையாக இருக்கிறவங்களும் ஓனராக மாற்றினார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஒத்துழைச்சி கரெக்டாக உங்களோட டைமு, உங்களோட சின்சியாரிட்டி, உங்கள் லாயல்ட்டி அதை நீங்கள் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், தானாகவே நீங்கள் மேலே வர்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? கடைசியில் நீங்கள் மேனேஜராக நீங்கள் வந்துட்டு ஆகலாம். ஓகேங்களா? இதனுடைய நன்மைகள், அதாவது ப்ரொபேஷனரி பீரியட் நன்மைகள் பார்த்தீங்கன்னா தொழில்முறை வளர்ச்சி, அதாவது வளர்ந்து வரும் துறையில் திறமையான நம்பகமான ஓட்டுநர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு. ஓகே, பயிற்சி. அப்புறம் வந்துட்டு மாதாந்திர உதவித்தொகை, அப்புறம் முழு நேர வேலை வாய்ப்பு, தகுதிக்கான பதவி காலம் வெற்றிகரமாக முடிந்த பிறகு உத்தரவாத தொடர் வேலை வாய்ப்பு மற்றும் முழு நேர சம்பளம். ஓகேங்களா? ப்ரொபேஷனரி பீரியட் முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபர்மேஷன் அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சேலரி ஹைக் வரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட். ஸோ மினிமமாக 20,000 வந்து 24,000 rupees வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இப்போது வழங்குகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திறன் மேம்பாடு, இது ரொம்ப முக்கியம். நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டு அப்படியே அந்த ஒரு பர்டிகுலர் வேலை மட்டும் பார்க்கறது, நிறைய திறன் மேம்பாடுகளும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். வாகனம் ஓட்டுதல், இணக்கம் மற்றும் பயணிகள் தொடர்பு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. அதனால தான் யூ கேன் மேக் ஆர் பிரேக் அ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கஸ்டமர் ரிலேஷன் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை நீங்கள் வந்துட்டு அதில் உங்களுக்கு நிறையா இதை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஆகியவற்றில் நீங்கள் வந்துட்டு திறமைகளை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம். ஓகேங்களா? ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டின் போக்குவரத்து, உள்கட்டமைப்பு மற்றும் வேலை வாய்ப்பு உருவாக்கத்தின் பங்களிப்பு, இது வந்துட்டு சமூக பங்களிப்பு. ஓகேங்களா? இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஒரு நிறைவாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலையில் நீங்கள் ஒரு நிறைவாக இருக்கலாம். ஓகேங்களா? லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நிலைத்தன்மை, பயிற்சி பெற்ற ஓட்டுநர்கள், நிலையான பைப்லைன். எங்களுக்கு வந்து நிறையா பேர் தேவைப்படுறாங்க, அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். இந்த பைப்லைன் உருவாக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? அவர் சார சொன்ன டார்கெட்டு, எங்கள் தலைவர்கள் சொன்ன, இவங்க நிர்வாகிகள் சொன்ன இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மிக உதவியாக இருக்கும். அப்புறம் செயல்பாட்டு திறன் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துதல், இதுவும் வந்துட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்டினியூஸ் ப்ராசஸ் வாட் வி சே. அப்புறம் துறையின் வளர்ச்சி, இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டாரோட வளர்ச்சியும் வந்துட்டு நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு ஈக்குவலான பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ எங்கள் சங்கம் மட்டும் இல்லை, எல்லா சங்கமும் எடுத்திங்கன்னா ஆம்னி பஸ் ஒரு டோட்டல் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்துடும். ஒரு பேரலல் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு பேரலாக வர அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டினியூஸாக உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் வர பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு எங்களோட இணைந்து நீங்கள் வந்து பங்களிப்பாளராக இருப்பீர்கள். ஃபைனலாக தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான ஆதரவு, நீங்கள் உங்களுக்கு இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் அமரன் இங்கே இல்லையா? தட்டலாம், எல்லாரும் அமரன் தான். ஓகேங்களா? ஸோ இன்ஃபேக்ட் நான் இன்றைக்கி ஒரு நியூஸ் சொல்லணும். நான் சார்லஸ் சார்கிட்ட காட்டினேன்.
இன்ஃபேக்ட் நான் அமரன் படம் ஒரு டைரக்டர் வந்துட்டு என்னுடைய பிரதரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு காலையில் மெசேஜ் அனுப்பிச்சேன், நேற்றுக்கே அனுப்பிச்சிட்டேன் நான், இன்றைக்கி வர முடியுமா, இந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேறு ஒரு ஷூட்டிங் இருக்கிறதுனால வர முடியல அவருக்கு. இல்லைனா நீங்கள் அவரையும் சந்திச்சிருக்கலாம், உங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்துருப்பாங்க. பட் எனிவே எங்களுக்கு மேலே வேறு யாரும் உங்களுக்கு உற்சாகம் கொடுக்க முடியாது. ஆகையினால எந்த அமரன் டைரக்டரும் தேவையில்லை, நாங்களே போடுறோம். சரிங்களா? அடுத்தபடியாக திரு செந்தில், இவங்க டிஎஃப்எஸ்சியோட தலைமைச் செயலாளர், அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க திரு அழகிரியா டிராவல்ஸ் ராவுத்தர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம் சார். நம்மளுடைய அதாவது டான்ஸ்டியா வந்து அசோசியேஷன், டிஎஃப்எஸ்சின்னு ஒரு லோகோ பார்த்துருக்கீங்க. இட்ஸ் அ ட்ரஸ்ட். டான்ஸ்டியா எஃப்என்னா சர்வீசஸ் சென்டர், இதுதான் எங்களுடைய ஃபுல் ஃபார்ம். டிஎஃப்எஸ்சி டான்ஸ்டியா எஃப்என்னா சர்வீஸ் சென்டர். இந்த டான்ஸ்டியாங்கிறது அசோசியேஷன், எஃப்என்எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் நார்மன் ஃபவுண்டேஷன், ஜெர்மன் ஃபவுண்டேஷன். அவங்க வந்து வே பேக் 1992 ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் வந்து இந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிவிட்டு எம்எஸ்எம்இக்கு எல்லா சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். சார், எம்எஸ்எம்இக்கு என்னென்ன சர்வீசஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து ஒரு தொழிலை வந்து செட் பண்ணுற வரைக்கும் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுப்போம். இதில் இப்போ வந்து 2 விஷயம் சார். நீங்கள் வந்து எந்த விதத்தில் வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டில் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் போய் பேசுகிறப்போ திரு சார்ஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சார், எக்ஸ் சர்வீஸ் மேன் ஏதாவது பண்ணணும் சார். முன்னாள் படை வீரர்களுக்கு செய்கிறதுக்கு எம்எஸ்எம்இ அசோசியேஷனாக இருக்கிற நாங்கள் வந்து செய்கிறத ஒரு அதாவது இது வந்து மறுப்பே கிடையாது, மறுச்சொல் கிடையாது. வாங்க எனக்கு சேர்மன் சார் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் கையோட போய் கூப்பிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜோசப் சாரும் கூட வந்திருந்தாங்க. ஸோ பேசணும், அடுத்த லெவல் இப்போ வந்தாச்சு. இப்போ வந்து சார் தேசத்துக்காக நிறைய சார் அதாவது சேவை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு, அவங்க நிறைய வண்டிகள் ஓட்டியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து எல்எம்இ ஹெச்எம்இ ட்ரைலர் வச்சுருக்கவங்க கூட ஆம்னி பஸ் ஓட்ட வராங்க. என்ன பயிற்சி கொடுக்க போகிறோம், இதோட முக்கியத்துவம் என்ன, ஒன்று இதில் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறீங்க. ஆர்டிஓ ஏற்கனவே வந்து ஹெச்எம்இ லைசன்ஸ் கொடுத்துட்டார், ஆர்டிஓ சைன் பண்ணியாச்சு, ரோட்டில் ஓட்டினா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் இப்போ 2 நாள் என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், அதுக்கு என்ன அசஸ்மெண்ட் இருக்கும், எப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க, 3 கேள்வி மட்டும் நான் பதில் சொல்ல வைக்க போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒரு விஷயம், ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 30 வருடத்துக்கு முன்னால நமக்கு வந்து 4 வழி சாலை கிடையாது. 30 வருடத்துக்கு முன்னால 4-way roads are not there. Number 2, 30 years back, okay, ஆட்டோமேட்டிக் கியர்ல வால்வோவோ ஸ்கானியாவோ அந்த பஸ்ஸஸ் மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ் கிடையாது. சரிங்களா? நீங்க வந்து சர்வீஸ் சேர்ந்துருக்கீங்க, நீங்க உங்களுடைய நாட்டோட தேவையை முடிச்சு வரதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 20 வருஷத்துலையும் எனக்கு தெரிஞ்சு முப்படைகளிலும் சரி துணை ராணுவ படைகளிலும் சரி வால்வோ ஸ்கேனியா யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. மல்டி ஆக்சில் கண்டிப்பா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ட்ரெய்லர் வண்டி ஓட்டி இருப்பீங்க, அதுவும் வந்து பிற நாடுகள் தயாரிச்ச வண்டிகளும் ஓட்டி இருக்காங்க ராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனா பேசஞ்சர் இருக்கு, ஒரு பஸ் இருக்கு, மல்டி ஆக்சில் வித் டெக்னாலஜி இன்டெகிரேட்டட் மானிட்டரிங் சிஸ்டம். நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடியில தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்கிரீன்ல வீடியோல தெரியுது. சரிங்களா? 2வது, டிரைவருக்கு கம்ஃபர்ட் ஜோனுக்காக ஏசி கொடுத்துருக்காங்க. நீங்க ஆம்னி பஸ்ல உள்ள உட்கார்ந்து ஓட்டுறப்போ ஏசியில உட்கார்ந்துருப்போம். ஓகேங்களா? ஒரு ட்ரைலர் ஒரு வேற ஒரு வண்டி ஓட்டிட்டு ஏசி பஸ்ல ஆட்டோமேட்டிக் கியரோட கண்ட்ரோல் சிஸ்டம் டிஃபரெண்டா இருக்கிற வண்டி ஓட்ட போறீங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு மாற்றம். இதுக்கு பயிற்சி வேணும். இது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை வந்துருச்சு, அதுக்கு பயிற்சி வேணும். அது மட்டும் இல்லாம
நம்ம வந்து எப்பவுமே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்ப்ளைன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா சாலை விதிகள்ல நிறைய மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாலை பாதுகாப்புக்கு இந்தியில கூட சொல்லுவாங்க சேஃப்டி, அதாவது சாலை பாதுகாப்புக்கு சுரக்ஷா பக்வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமே பண்றாங்க. என்னன்னா ஒரு 15 நாளைக்கு அந்த ப்ரோக்ராம், அதாவது சேஃப்டியை பத்தி எல்லாருக்குமே எல்லா இடத்துலையும் ட்ரைனிங் கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல கவர் பண்ணிட்டோம். அதுதான் நீங்க வீடியோல பாத்தீங்க. இதுக்கு என்ன அசஸ்மெண்ட் இருக்கும் சார்? அசஸ்மெண்ட் டெஸ்ட் சார், ஒருத்தர் வைவா சொன்னார், ஒருத்தர் தேர்வு சொன்னார், எங்களுக்கு திரும்ப ஃபெயில் பண்ணிட்டா, இது ஃபெயில் பாஸுக்கான பரீட்சை அல்ல. அசஸ்மெண்ட் ஃபெயில் பாஸ் சொல்றதுக்காக இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் புரிஞ்சிருக்குதா? 1. ஞாபகம் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்றதுக்கு உங்களுக்கு எண்ணம் வந்திருக்குதா? உங்ககிட்ட அவர் பேசுறத புரிஞ்சுட்டா நீங்க வந்து பாதுகாப்பா பின்பற்றுவீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் தான் பண்ண போறாங்க. வெரி சிம்பிள் அசஸ்மெண்ட். அதை பார்த்து பயப்பட வேண்டாம் சார். லாங்குவேஜ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், இல்ல இந்தியா இருந்தாலும் உண்டு. ஓகேங்களா? என்ன வேணுமோ உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம். சரிங்களா? அதுல இருக்கிற அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பிளஸ் வைவால பிராக்டிக்கல், இது 3 வந்து சின்ன விஷயங்கள் இருக்கும். இதை மட்டும் வந்து நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன். இதுதான் வந்து அசஸ்மெண்ட், எங்களோட ட்ரைனிங் அண்ட் அசஸ்மெண்ட் நடக்க போகுது. இதுக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு சின்ன உரிமைத்துறை, அதாவது ஒரு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. அதுக்காக அந்த கம்ப்ளைண்ட்ஸோட ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து அசோசியேஷன் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், வேறு வேறு சென்டரில் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கூட்டமைப்பு. சரிங்களா? இதில் வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா எங்ககிட்ட பேசலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. திரு மெய்யப்பன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்க மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவருக்கு திரு பாண்டியன் அவர்கள் வழங்குவார்கள். அடுத்தபடியாக எங்களுடைய டெப்யூட்டி வைஸ் பிரசிடென்ட் மணிகண்டன் அவர்களை அழைக்கிறோம். அடுத்தபடியாக எங்களுடைய ஜோனல் செக்ரட்டரி லேட்டாக வந்தால் லேட்டஸ்டாக வந்திருக்காரு, அவருக்கு நினைவு பரிசை வழங்க திரு மெய்யப்பன் அவர்களை அழைக்கிறோம். சங்கத்தின் பொருளாளர் திரு மன்சூர் ஷா அவர்களை அழைக்கிறோம். அவர்களுக்கும் எங்கள் மூத்த உறுப்பினரை கௌரவிக்கிறோம். எங்களுடைய ஃபவுண்டர் நிறுவனர் திரு பாண்டியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெயம் டிராவல்ஸ் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை கொடுத்த சேர்மன் மற்றும் ஆனவர்கள் பிரசிடென்ட் 2 பேர் வாங்க. ஷால் போடுங்க. சொந்தங்களுக்கும் அனைத்து ஆம்பளைக்கு சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று இலக்கியம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயம் தொடங்கப்பட்டவர்கள் எல்லாரும் பேச ஆரம்பித்தோம். மோகன் சார் வந்து பல்வேறு விளக்கத்தில் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு டிசிப்ளினான ஒரு ஓட்டு இருக்குது. வந்து நாங்கள் நிறையா ஆம்பளைக்கு வச்சுருக்கோம். ஆனால் ராணுவ வரும்போது எங்களுக்கு வந்து கூடுதலாக நிறையா மக்களுக்கும் சேவை செய்வதற்கு
நல்ல இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட வழி வண்டி கொண்டுவாங்க. அதனால நிறைய பேர் சொன்னாங்க ரோட் சேஃப்டி போகிறது சேரெல்லாம் ஒரு ட்ரைனிங் ஸ்டார்ட்டாக பேசுனாங்க. அது மாதிரி வண்டி வந்து வால்வோ இதெல்லாம் வந்து ஐஸ்பீடிங் வந்து இருக்குது. அது வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேர் ட்ரிங்க்கு அடிமை ஆகிட்டாங்க பழைய டிரைவர்ஸ்லாம். எப்போ புது டிரைவர்களுக்கு நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்காமல் பயணிகள்லாம் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போய் சேஃப்டியாக இறக்கி பயணிகளுக்கு எந்த பாதுகாப்பு கரெக்டாக இருக்கிறதுக்காக தான் ராணுவ முகாம் நடத்துறது உடனே செய்வோம் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ராணுவ வந்து வேலை வாய்ப்பை வந்து ஆம்பளை பேருந்தில் கொடுக்கணும்னா அதனால எங்கள் சங்கம் முன்னெடுத்து அதே அவங்க மோகன் சார் மசாலா சார் கூட எல்லாரும் வந்து ஒட்டுக்காக சேர்ந்து இந்த விழாவை இன்னைக்கு சிறப்பாக நடத்திருக்கோம். கண்டிப்பாக எல்லோருடைய நாட்டை எப்படி பாதுகாத்தீங்கன்னா இப்போ எங்களுடைய வாகனம் எல்லாமே வந்து கோடிக்கணக்கில் வண்டி போட்டு வாங்கினாலும் டிரைவர் நம்பி தான் நாங்கள் கொடுக்குறோம். அதில் நம்பி போகிற 50 உயிர் 35 உயிராக இருந்தாலும் அதை வந்து ஒழுங்காக கொண்டு போய் அந்த ஊரில் சேர்த்தால் தான் எங்களுக்கும் வந்து இந்த தொழில் வந்து முன்னேற்றத்திற்கு நிறையா இருக்கும். அதனால் வந்து இந்த ஏற்பாடு செய்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய சங்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நன்றி உரையாற்றுவதற்காக நான் முதல்வன் திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு சார்லஸ் அவர்களை அழைக்கிறேன். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி திரு பாண்டியன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அருமையான வாய்ப்பு இறைவனுக்கும் தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டத்துடைய மூத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பார்ந்த வாழ்க்கை நன்றியும் கலந்த வாழ்க்கை. நான் முதல்வன் சார் எனக்கு ஒரு ஆசிரியர் நான் முதல்வன் என்பதோடு தமிழ்நாடு சிஎம் உடைய ஒரு ஸ்பெஷல் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். அதாவது தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறது. இந்த எஸ்டிடி ப்ரோக்ராம் வந்து இட் இஸ் கனெக்டட் வித் எ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் கால்டு RPO, ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங். அதில் வந்து ஸ்ரீகாந்த் சொன்னோம். இதில் இது எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு இன்னும் டைமை இழுக்கிறதுக்காக விரும்பலை. ஏன்னா இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் பேசிட்டாங்க. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த பிரசிடென்ட் சார் மோகன் சார் அவர்களுக்கும் இந்த பஸ் அமைப்பின் தலைவர் பிரசிடென்ட் மிஸ்டர் இளங்கோ அவர்களுக்கும் எங்களுடைய அருமை நண்பர் சிசில் சார் அவர்களுக்கும் நம்ம CEO செந்தில், அடுத்தது அண்ணன் பொன்பாஸ்கர் அவர்களுக்கும் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் முக்கியமாக ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஜோசப் சார் அவர்களுக்கும் எங்களுடைய சிறந்தார்ந்த நன்றியையும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இதில் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் ஆஃப்டர் லஞ்ச் வந்து யூ ஹேவ் டு கெட் அசம்பிள்டு ஒன்ஸ் அகெயின். நீங்கள் திருப்பி வரணும். ஏன்னா உங்களோட ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும். ஏன்னா இன்னையோட இது போகிறதில்லை. திருப்பி ஆயிரக்கணக்கான திருப்பி ஓட்டுநர்களை திருப்பி அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் திருப்பி வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி சார் வந்து கரெக்டான கைடன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் யூ கேன் டிஸ்பர்ஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி given. ஆமாம் சார், தேங்க்யூ. நம்ம எல்லாத்துக்கும் ஃபெலிசிட்டேட் பண்ணார் ஏபி மகேந்திரன் சார். மிக அருமையாக பண்ணார். அவருக்கு ஃபெலிசிட்டேஷன் இப்போ பண்ணணும். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் செசில் பிரேமி டு கம் ஆன் ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட் அவர் ஸ்மார்ட் MC for today, Mr. Mahendran. Youth Mahendran.
ஸோ நம்ம வந்திருக்கிறதால நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கீங்க. இல்லை உங்களுக்கு ஃபார்ம் தருவோம். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது. சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே வந்து திரும்ப அதை இல்லாமல் அவங்க இன்டர்வியூ பண்ணிடுவாங்க. இன்டர்வியூ பண்ணிவிட்டு அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகிறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்காங்களோ அவங்கள வந்து கரெக்டாக வந்து கைட் பண்ணுவாங்க. இங்கே இல்லை நானும் இருப்பேன். அதில் எல்லாம் சேர்ந்து அந்த எடுத்துவோம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இன்னும் அதிகமாக நம்ம வந்து அது எதிர்பார்த்துட்ருக்குறோம். இவங்க எல்லாருமே வர்றதுக்கான வாய்ப்புகளை நீங்களும் இங்கே என்ன நடந்ததுன்னு நீங்கள் உங்களுக்கு நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள், வர வைக்கலாம். சரிங்களா? நன்றி. இப்போ வீட்டில் பிரச்சனையே மறுவைங்க. நான் மறந்துட்டேன். வாங்க, என்னுடைய அன்பு ரவிக்குமார் என்னுடைய ஜாயின்ட் செக்ரட்டரி, அவருக்கு பொன்னாடை பொறுத்துமாறு திரு பாண்டியன். ஜோசப் சார், அப்புறம் சார்லஸ் சார், இவங்களாம் எங்களை அறிமுக நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் திரு ஞானம், அவர் ஆதர்சனா டிராவல், அவர்களை அழைக்கிறோம் அன்புடன். அவர்களுக்கு திரு இளங்கோவன் அவர்கள் மரியாதை செலுத்துவார். வணக்கம் சார், என் பேர் அசோக்குமார். நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மற்றும் ஐடிகே ஆட்டோமேட்டிக் சொல்யூஷன்ஸ், ஆல் ஓம்னி பஸ் அசோசியேஷன்ஸ் இணைந்து இன்றைக்கி ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இராணுவத்தினர், முன்னாள் ஓய்வு பெற்ற துணை இராணுவத்தினர் மற்றும் பொது ஓட்டுநருக்கான ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்துவாங்க. இன்றைக்கி வந்து அந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி தராங்க. அங்கே வந்து இது கொடுக்க ட்ரைனிங்கை வச்சு எங்களுக்கு எல்லா இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஓம்னி பஸ்ஸில் வந்து வேலை குறைக்க ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. வணக்கம், நான் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வரேன். என் பேர் சோனைமுத்து. இது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு மூலமாகவும் அது ஆம்னி பஸ்ஸு ஓனர்ஸ் மற்றும் அசோசியேஷன் மூலமாகவும் எனக்கு டிரைவிங் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு வழங்குறதா தமிழ் அரசு மூலமாக எங்களை வர சொல்லியிருந்தாங்க. அது மூலமாக எங்களுக்கு பெரிய அதிகாரிகள்லாம் நிறைய பேர் எங்களுக்கு இது இப்போ பயிற்சி விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது மூலமாக என்னை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில் எனக்கு பயிற்சி கொடுத்து ஆம்னி பஸ்ஸுகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்குறதா உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு அளித்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு நன்றி.
என்னோடய பேர் சிவகுமார், காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமாகவும் ஐடிகே சொல்யூஷன் மூலமாகவும் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அவங்க மூலமாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி செலக்ட் ஆகியிருக்கேன். எனக்கு ஒரு 3 days ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஜாப் ஃபேர் அட்டன் பண்ணி ஜாப் கிடைக்கிறதா இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த அசோசியேஷன் எல்லாத்துக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் விக்னேஸ்வரன். நான் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். இங்கே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் ஸ்கீம் மூலியமாக ஆல் ஆம்னி பஸ் உரிமையாளர் அசோசியேஷன் நடத்தி இந்த ஸ்கில் ஜாப் மேளா வந்து நடத்தி இதில் வந்து நான் இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகியிருக்கேன். 3 days ட்ரைனிங் கொடுத்துட்டு ஜாப் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மற்றும் டான்ஸ்டியா, அது மட்டும் இல்லாமல் ஐடிகே ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன், அவங்க 3 பேரும் சேர்ந்து இங்கே வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணியிருந்திருக்காங்க. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் நம்மளோட தமிழ்நாடு டிரைவர்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இங்கே கொடுத்துருக்காங்க. என் பேர் வந்து பாலசங்கர், என்னோட சீனியர் மேனேஜர் மிஸ்டர் முத்துக்குமார் சார் இருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ பாக்கியலக்ஷ்மி என்டர்பிரைசஸ்லேருந்து வந்திருக்கோம். வி ஆர் இன் டு த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இங்கே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து 40 பேர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் செலக்டடான 25 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுத்த பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ட்ரைனிங் முடித்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற டிரைவர்ஸை வந்து கம்பல்சரி நாங்கள் பிளேஸ்மெண்ட்க்கு கொடுக்குற அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அப்கமிங் மீட்டிங் அண்ட் இந்த மாதிரி ஜாப் ஃபேரில் வந்து கண்டிப்பாக வந்து நிறையா டிரைவர்ஸ் கலந்துக்கணுன்ட்டு எங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் இந்த துணை இராணுவ படை வீரர்கள், முன்னாள் துணை இராணுவ படை வீரர்களுக்கும் இது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் கூட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் Tanstia as well as ITK Automotive Solutions. And especially thanks for all Omnibus owners and operators association members. Thank you. சார், இந்த ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு சிஎம் உடைய ஸ்பெஷல் ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். இது யாருக்குன்னா அன்எம்ப்ளாய்டு யூத்தை தான் நம்ம வந்து முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணோம். வேலை இல்லாத படித்த பட்டதாரிகளாக இருக்கலாம், இல்லை வேலை இல்லாத இளைஞர்களாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்டு யூத்தாக இருக்கலாம். ஆனால் இப்போது வந்து இந்த ஜாப் மேலே பண்ணுறது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு டோட்டலாக வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஏன்னா டிசிப்ளின் நல்லாயிருக்கும், ரெகுலாரிட்டி நல்லாயிருக்கும், பங்க்சுவாலிட்டி நல்லாயிருக்கும், பொறுப்போடு உணர்ந்து செய்வாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்காக ஸ்பெஷலாக பண்ணது தான். அது கூட பொது ஓட்டுநர்களும்
அவங்களையும் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா அவங்களும் நிறையா பேர் வேலை இல்லாமல் யாருமே படிச்சுட்டோ இல்லை வேலை இல்லாத இளைஞர்களாக யாருமே இருக்கக்கூடாது. தொழில் தெரிஞ்சுக்கிட்டா மீன் பிடிக்க கற்றுக்கிட்டாக்க அவன் பிடிச்சிக்குவான். நம்ம ஒரு வேளை மீன் கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இதோட நோக்கம். நம்ம இதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து இப்போ இலவச பயிற்சியும் கொடுக்குறோம், அதுக்கு வேலைவாய்ப்பு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். இதுதான் வந்து இப்போ சிஎம்முடைய ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அன்எம்ப்ளாய்டு யூத்துக்காக. இன்றைக்கி நடந்த ஒரு ஜாப் டிரைவ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முன்னாள் படை வீரர்கள் மற்றும் முன்னாள் துணை படை வீரர்களுக்கான ஒரு தேர்வு நடந்திருக்குது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால ஆம்னி பஸ்ஸஸ், அதாவது பேசஞ்சர் கேரிங் பஸ்ஸஸுக்கே வந்து நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி அடாப்டட், அதாவது கியர்லெஸ் வெஹிக்கிள் ப்ளஸ் எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டு ஆக்சிடெண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் நிறைய இருக்கக்கூடிய வால்வோ ஸ்கேனியா பஸ்ஸுக்காக வேலை வாய்ப்பு இருக்குது. முன்னாள் படை வீரர்களை அதுக்கு தயார்படுத்துகிறோம். அவங்கக்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஆனாலும் இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த லக்ஸுரி பஸ்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆம்னி பஸ்ஸஸில் வேலை பார்க்குறதுக்கு தேவையான வெஹிக்கிள் கண்ட்ரோல், சேஃப்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரோட் சேஃப்டிலேயே நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையில் எல்லா இடமும் வந்தாச்சு. ப்ளஸ் இது வந்து ஹை அண்ட் பஸ், மல்டி ஆக்சில் பஸ், வேகமாக போகும். ஸோ அதுக்குள்ளேயே பாதுகாப்புக்கு அம்சங்கள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா டிரைவிங்லேயே வந்து என்னென்ன விஷயங்கள் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு தேவையோ அது எல்லாமே இந்த சிலபஸில் கவர் ஆகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இது ரீஸ்கில்லிங் அப்படிங்கிற அதாவது ஏற்கனவே வந்து வேலை பார்த்துருக்குறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ரீஸ்கில்லிங், அந்த புது அதாவது இந்த மாதிரி வேலைக்கு போகிறப்ப அவர்களுடைய வருமானம் அதிகமாகும், ப்ளஸ் வேலை நிரந்தரம் இருக்கும். ஏன்னா அது இப்போது டிமாண்ட் இருக்குது. அதுக்காக இந்த ரீஸ்கில்லிங் ஒர்க் தான் வந்து நம்ம பண்ணுறோம். இன்றைய தினத்தில் வந்துட்டு முன்னாள் படை வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள் மற்றும் பொது ஓட்டுநர்களுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் நேர்காணல் வேலைவாய்ப்பு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்திருக்கு. ஐடிகே ஆட்டோமோட்டிவ் சொல்யூஷன்ஸ் நாங்கள் வந்துட்டு டான்ஸ்டியா மற்றும் AOBOA நாலேஜ் பார்ட்னராக இருக்கிறோம். ஸோ ஆஸ் அ நாலேஜ் பார்ட்னர் எங்களுடைய ட்ரைனிங் இந்த எக்ஸ் சர்வீஸ்மென்னுக்கு ஒரு சிறப்பாக வந்துட்டு ஒரு கண்டென்ட் எடுத்து அதை டான்ஸ்டியாவோட இணைஞ்சு நாங்கள் வந்துட்டு அதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதில் டிஎன்எஸ்டிசியோட பங்கு இருக்கிறது. ஏன்னா அது அசஸ்மெண்ட் அப்படின்றது ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க. இப்போ இந்த பயிற்சி அப்படின்றது 2 வகையான பயிற்சியாக நாங்கள் வந்துட்டு தொடர்பயிற்சியாக 3 நாள் தொடர்பயிற்சியாக கொடுக்குறோம். இதை வந்துட்டு RPL அப்படின்ற ஒரு பயிற்சியாக இருக்குது. ரெக்கக்னிஷன் ஆஃப் ப்ரையர் லேர்னிங் அப்படின்ற ஒரு மாடலில் வந்துட்டு இந்த பயிற்சியை கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டட் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு, அப்புறம் வந்து ப்ராக்டிகல்ஸ். இப்போ ரிலேட்டட் தியரியில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட்டு, மற்றபடி வெஹிக்கிள் ரோடு ஆக்சிடெண்ட் அவாய்டிங்கு, அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மென் கற்றுக் கொடுக்க போகிறோம். ப்ராக்டிகல்ஸில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அசோசியேஷனுடைய ஆம்னி பஸ்ஸஸ் டைரெக்டாகவே ஸ்கேனியா இருக்கட்டும், வோல்வோ இருக்கட்டும், இல்லை அசோக் லேலாண்டாக இருக்கும், அவங்க அந்த வெஹிக்கிள்ஸை வந்துட்டு லைவாகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு ப்ராக்டிகல்ஸாக அதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்களுடைய ஓட்டுநர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஓட்டி காட்டுறப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த அமைப்பிலிருந்து இப்போ நான் முதல்வன் திட்டத்திலிருந்து நம்ம டிரைவர்ஸ் எடுக்கிறது முதல் காரணமே என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுக்கு முன்னால் எங்களுக்கு தேவை முதல்ல வந்து ஒழுக்கம். ஒரு கரெக்டான டிக்னிட்டியோடு இருக்கிறவங்க வந்து நம்ம கையில் வந்தாங்கன்னா அது அவங்க பேசஞ்சருக்கு நாங்கள் வந்து இது வந்து பொது சேவை. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற விதமாக அவங்கள மனசு புண்படாமல் இதை வந்து நடத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியான ஒரு பாதையான வாய்ப்பாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். முதலாவது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட எல்லாமே விலை உயர்ந்த பஸ்ஸு தான், வண்டி வாகனங்கள்லாம். ஒரு நார்மல் ஒரு ஏசி பஸ்ஸு அப்படின்னு போனால் மினிமம் 80 lakhsக்கு மேலே தான் இருக்குது.
இது மாதிரி வால்வோஸ் ஸ்கேன் எல்லாம் போனால் 1.5 2 crores இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. இப்போ இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாமே நல்ல ட்ரெயினி டிரைவர்ஸ் தான். ஆனாலும் எங்களுக்கு பற்றாக்குறை இருக்குது, நிறைய பற்றாக்குறைகள் இருக்குது. இந்த பற்றாக்குறையோடு சேர்த்து நிறைய இப்போ டிரைவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி பஸ்ஸை வெளியிலேருந்து பார்ப்பாங்க, இது நம்ம நாள் ஓட்ட முடியுமா அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலே இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பாலமாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு பாலம் தான் இது. ஏன்னா இவங்களெலாம் இந்த பஸ்ஸில் வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குமோ தெரியாது. ஆனால் இருக்கிற பஸ்ஸு எங்களோட டிரைவர்லாம் பார்த்திங்கன்னா எங்கள்கிட்டே 20-25 வருஷமாக இருக்கிற டிரைவர்ஸ் தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு வந்து முதிர்ச்சி ஆயிரும், அவங்களால வாகனங்கள் ஓட்ட முடியாது. அந்த சுச்சுவேஷன் வரும்போது எங்களுக்கு திரும்ப எங்களுக்கு வந்து புதியதான ஆட்கள் தேவை இருக்குது. புதியதான ஆட்கள் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மாத்திரம்தான் நம்ம பஸ்ஸை வந்து நம்பி கையில் கொடுக்க முடியும், கோடிக்கணக்கில் முதல் போட்டுட்டு. ஸோ இதில் எல்லாமே இவங்க நம்ம எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஏற்கனவே டிரைவர்ஸ் இருக்கிறவங்கள ஆர்மியில் வண்டி ஓட்டியிருப்பாங்க. ஆர்மியில் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. இந்த வாகனங்கள் எல்லாம் இவங்க திரும்ப ஒரு ட்ரைனிங் வந்து இவங்க வந்து ஒரு தியாரிட்டிக்கல் ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நாங்கள் வந்து அசோசியேட்டாக இருந்து கொடுப்போம். இதோடு மாத்திரம் இல்லாமல் விலை உயர்ந்த ஸ்கேனியா வால்வோ பஸ்ஸுக்கெல்லாம் திரும்ப வந்து அந்தந்த கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் கம்பெனி OEM, இப்போ ஸ்கேனியா வால்வோனா வால்வோ அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க அவங்க. அப்போ அந்த வால்வோ பஸ்ஸும் ஸ்கேனியா பஸ்ஸும் ஓட்டுறதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இப்போ இந்த பணி எல்லாமே நாங்கள் வந்து மக்களுடைய சேவைக்காக தான் செய்கிறோம். மக்கள் சேவை பாதுகாப்பாகவும் அவங்க பயணம் பாதுகாப்படையணுங்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக அவங்க போயிட்டு வரணுங்கிறதுக்காக தான் எங்கள் அசோசியேஷனும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு இந்த சேவையை நாங்கள் செய்கிறோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.